எம்ப்ராய்டரிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் அதுக்கு என்ன அப்படிங்கிறது நானே தேடினேன். தேடுறப்ப பூத்தையல்னு சொல்லி கூகுளில் பூத்தையல் அப்படின்றது அந்த பதில் வந்துச்சு. அதுக்கப்புறமா பூத்தையல் போடுற இடத்த என்ன சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்சப்போ பூத்தையலகம் அப்படின்னு சொல்லி வச்சேன். எவ்வளோ வருஷமா இது பண்ணுறீங்க? 5 வருஷமா அந்த கடை வச்சுருக்கீங்க? கடை இப்போ தான் 1 மாதம் வச்சுருக்கேன். கடை 1 மாதம் ஆச்சா? வீட்டிலேருந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க புதுசாக. நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. சரி, ஒரே நிமிஷம் வாங்க. உங்களை முதல்ல ரொம்ப பாராட்டும். ஏன்னா யாழினி பூத்தையலகம் அப்படின்னு எல்லாரும் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது அப்படியே தமிழ் எழுதியிருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா எங்களுக்கே புதுசாக இருக்குது, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் புதுசாக ஒரு வார்த்தைகளை. சாலைகளில் போகிறப்பெல்லாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க. எம்ப்ராய்டரி அப்படின்னா பூத்தையலகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அரசாங்கமும் சொல்லிகிட்டே இருக்காங்க, உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க தமிழில் பெயர் பலகை வைங்க அப்படின்ட்டு. நீங்கள் அழகான தமிழ்லேயே எழுதியிருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கம்மா. வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு. சரிங்களா? இதே மாதிரி தான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கன்ட்டு. மே 15ஆம் தேதிக்குள்ளே எல்லா பக்கம் வச்சுருங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது.